வணக்கம் பெரிய யூடியூப் நண்பர்களே, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உடனுக்குடனே வந்து சேரும். நீங்கள் இன்னும் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணல அப்படின்னா மஸ்ட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட் கமெண்ட்லையும் பின் பண்ணி வைக்கிறோம். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். ஐபிஎல்லோட 25வது மேட்ச்சு சிஎஸ்கேக்கும் கேகேஆருக்கும் நடக்குது. ஸோ அதுக்கான ப்ரெடிக்ஷன் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நேற்று மேட்ச்சில் நம்ம விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் ப்ளஸ் பவுலிங் ஆப்ஷனில் கேப்டன் ஆப்ஷன் கொடுத்துருந்தோம். ஸோ அது கரெக்டாகவே வந்து அமைஞ்சிருந்தது. ஓகே, இப்போ இந்த மேட்ச்சுக்கு பார்ப்போம். இந்த மேட்ச்சில் லெவல்ஸில் கண்டிப்பாக கன்ஃபியூஸ் இருக்குது. கேகேஆர் லாஸ்ட் மேட்ச் தான் பென்சன் ஜான்சனை உள்ளே கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ அந்த கிரவுண்டுக்கான ஒரு அமைப்பு. ஸோ இந்த மேட்ச் வந்து ஸ்பின்னர் பேஸில் யோசித்து அதிகமான ஸ்பின்னர்ஸ் இல்லை கேகேஆர் பொறுத்த வரைக்கும். மயங்க் மார்க்கண்டே அல்லது சுதாகர், மொயின் அலி. ஸோ இந்த 3 பேர் இருக்காங்க. மெயின் யோசித்தோம் அப்படின்னா இது புது பிளேயராக தான் உள்ளே வரணும். ஸோ கண்டிப்பாக ஒரு சேஞ்ச் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஸ்பின் ட்ராக்காக கொடுக்குற பட்சத்தில் இந்த சேஞ்சஸை நம்ம எதிர்பார்க்க முடியும். ஸோ கேகேஆர்லும் சேஞ்சஸ் இருக்குது. சிஎஸ்கேவை பொறுத்த வரைக்கும் ஒரு சேஞ்ச் கண்டிப்பாக பண்ணியாகணும். கெய்க்வாட் அவைலபிள் இல்லை. ஸோ இன்னுமே டீம் வீக்கெண்ட் ஆகுதா அப்படிங்கிற ஒரு கேள்வியும், அதே நேரத்தில் திரும்பவும் எம்எஸ்டி கையில் கேப்டன்சி ஆப்ஷன்ஸ் போகுது. ஸோ அப்படிங்கும்போது ஸோ அதை எப்படி அப்ரோச் ஆக போகுது அப்படிங்கிற கேள்வியும் இருக்குது. ஸோ சிஎஸ்கேலேயும் சேஞ்சஸ் இருக்க போகுது, கேகேஆர்லேயும் சேஞ்சஸ் இருக்க போகுது. ஸோ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணக்கூடிய பிளேயர்ஸ் யார் அப்படிங்கிறத ஒரு கெஸ்ஸில் நம்ம சொல்கிறோம். ஸோ அதனால் இந்த மேட்சோட கெஸ்ஸிங்கில் எப்படி இருக்கலாம், ஸோ யார் வந்து உள்ளே வரலாம், ஃபஸ்ட்டு சிஎஸ்கேவை பொறுத்த வரைக்கும் யாருக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பேடி அப்படிங்கிற இந்த விக்கெட் கீப்பர் ஆப்ஷனில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது சின்ன ஒரு பிளான் மாதிரி இருக்குது. ஸோ அவரை ப்ளே பண்ண வைப்பாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வருது. ஸோ அப்படி இல்லை, அவர் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் பேட்டிங்கில் இருக்கக்கூடிய திரிபாதிக்கு திரும்ப வாய்ப்பு கொடுப்பாங்களா அப்படிங்கிற கேள்வியும் வருது. பட் என்னை பொறுத்த வரைக்கும் புதுசாக தான் கட்டமைக்க பார்ப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ பேடி, சித்தார்த், ரசிகித், ஸோ இவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிறது ரொம்ப குறைவாக பார்க்கப்படுது. ஸோ பேடி அல்லது திரும்பவும் திரிபாதிக்கிட்ட தான் போகிற மாதிரி இருக்கும். ஸோ அது பெரிய அளவில் ஸ்ட்ரென்த் எனக்கு கொடுக்குமா அப்படிங்கிற கேள்வியும் வருது. ஸோ இங்கே ஒரு பெரிய கன்ஃபியூஸ் இருக்குது. ஸோ 2 டீமோட லெவல்ஸ்லேயும் கன்ஃபியூஸ் இருக்குது. நான் பேடியை தான் சிஎஸ்கே சைடும். ஸோ இங்கே ஸ்பென்சர் ஜான்சனோட இடத்துல மொயின் அலியும் வச்சு பார்த்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ மொயின் அலியை விட பெட்டர் வெறும் பவுலிங் ஆப்ஷனில் மட்டும் யோசித்தாங்க அப்படின்னா மயங்க் மார்க்கண்டே உள்ளே கொண்டு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஒருவேளை ட்ராக் ஓரளவுக்கு பேஸ் பவுலிங்கும் எடுக்கிற மாதிரி கொடுக்குற பட்சத்தில் இதே லெவல் தொடரும் கேகேஆர் பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா? ஸோ கேகேஆர் பொறுத்த வரைக்கும் இதே லெவல் தான் எடுத்திருக்கோம். அன் டைமில் மாறினா கொஞ்சம் மாறும். ஸோ ப்ரிடிக்ஷன் வைஸு பிளேயரை பிக் பண்ணுற வயசு கொஞ்சம் மாறும். ஓகேங்களா? ஸோ சிஎஸ்கேவை பொறுத்த வரைக்கும் பேடி எடுத்திருக்கோம். ஸோ அங்கே யார் வந்தாலும், ஸோ எந்த பேட்டர் உள்ளே கொண்டு வந்தாலும் சேம் இதே ஒரு காம்போ தான் இருக்க போகுது. ஸோ அதனால் அது பெரிய பிரச்சனையாக சேஞ்சஸாக இருக்காது. ஓகேங்களா? இது ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். ஏன்னா இதுதான் பெரிய இம்பேக்ட் மாற்ற போகுது. ஸோ மாற்றுறதுக்கான வாய்ப்பாக மேட்ச்சில் அமையிருக்கு. நிறைய சான்சஸ் இருக்குது. இந்த புதுசாக வரக்கூடிய பிளேயர்ஸ் சிஎஸ்கேல ஆகட்டும் கேகேஆர்ல ஆகட்டும் அவங்க ஒரு சப்போர்ட் ரோலில் இருக்கிற மாதிரி இருக்கும் மேட்ச்சில். ஸோ ஆன் டைமில் தான் செக் பண்ணிக்கணும். ஸோ ரொம்ப அக்யூரேசியாக இருக்கிறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு குறைவு இந்த வீடியோ. ஸோ ஆக்சுவலாக சென்னை மேட்ச் அப்படின்னாலே அடுத்தது இந்தியா மேட்ச், இன்டர்நேஷ்னல் மேட்ச் விளையாடும்போது இந்தியா மேட்சஸ் அப்படின்னாலே கொஞ்சம் லேக் ஆகும், கொஞ்சம் டிஃப்ரெண்ட் சினாரியோ ஆகும், லெவல்ஸை மாற்றுவாங்க, டோட்டலாக சேஞ்ச் ஆகும். ஸோ அதே போக தான் எப்போவுமே நம்ம வீடியோவை சிஎஸ்கே மேட்ச் சில நேரங்களில் போட வேணாம் அப்படிங்கிற மாதிரியே யோசிப்பேன். இருந்தாலும் நிறைய பேர் எதிர்பார்த்துட்ருப்பீங்க அப்படிங்கிறக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கோம். ஓகேங்களா? ஸோ கொஞ்சம் குறைவாக இந்த மேட்ச் ப்ளே பண்ணுறது பெட்டர். ஓகே, சிஎஸ்கே ரசிகனாக இருந்தால் சுத்தமாகவே இந்த மேட்சை ப்ளே பண்ணாமல் மேட்சை ரசிக்கிறது பெட்டர். ஸோ நம்ம மெத்தேடை ஃபாலோ பண்ணுறவங்க ஒரு டீம் போட்டு வச்சுட்டு ப்ளே பார்த்துக்கிறது மட்டும் பெட்டராக இருக்கும். ஓகேங்களா? ஸோ சில மேட்ச்சுக்கு மட்டும் ஏன் இப்படி சொல்கிறோம் அப்படிங்கிற கேள்வி வரலாம் உங்களுக்கு. ஸோ லெவல்ஸ்லேயும் கன்ஃபியூஸ் இருக்குது. ஆக்சுவலாக சிஎஸ்கே மேட்ச் அப்படின்னாலே நம்ம வித்தியாசமாக யோசிக்க முடியாத ஒரு நிலைமைக்கு நம்ம தள்ளப்படுவோம். ஸோ அதனால தான் இந்த மேட்ச்சில் வந்து குறைவான ப்ளே பண்ணுறது அல்ல ஸ்கிப் பண்ணுறது பெட்டர் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இப்போ பார்த்துக்கலாம். பேட்டர்ன் பேஸ் இந்த மேட்ச்சுக்கு நம்ம பண்ண போகிறதில்ல. ஸோ ஏன்னா கண்டிப்பாக சேஞ்சஸ் இருக்கும். ஸோ யார் வரப்போகிறா, இப்போ பேடி உள்ளே வர்றாருன்னா கண்டிப்பாக 2 கீப்பர் மினிமம் வந்தே ஆகும்.
ஸோ அப்படி அவர் இல்லை அப்படின்னா ஒரே விக்கெட் கீப்பரோட நிற்கிறக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இந்த இடத்துலையும் ஒரு குழப்பம் இருக்குது. ஸோ அதாவது பேட்டிங்கும் அதே ரிசல்ட்டு தான். புதுசாக பிளேயர்ஸ் வர போகிறாங்க. அது சிவம் துபே, ரகுவன்சி ஒரு பிளேயர் கண்டிப்பாக உள்ளே இருக்க போகிறாங்க. ஸோ ப்ளே பண்ணுறவங்க வாய்ப்பு ஏற்படி ட்ரீம் டீம் வர்ற மாதிரி ஃபஸ்ட் பேட்டிங் வின்னுன்னா ஸோ இந்த இப்போ டிப்ஸாக எடுத்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் பேட்டிங் வின் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பிளேயர் ஸோ இம்பேக்டில் இருந்து டைரெக்டாக லெவலில் வரக்கூடிய பிளேயர்ஸ் ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கும் ஒன்று. ஸோ லாஸ் ஆகுறாங்க அப்படின்னா வராமல் போக வாய்ப்பு இருக்கும். ஸோ அப்படி யோசித்து இந்த டிக்கை வேணால் யோசிச்சு பாருங்கள். ஸோ ஆல்ரவுண்டர் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் வேணால் ஓரளவுக்கு சொல்லிடலாம். பெருசாக இதில் மாற்றங்கள் வந்தால் மொயின் அலி மட்டும் அல்லது சுதாகர் ராய். ஸோ ஒரு சில மேட்சஸ் அவரை ப்ளே பண்ணி வச்சுருக்காங்க, பார்த்துருக்கோம். ஸோ இப்படியும் இங்கேயும் சேஞ்சஸ் இருந்தாலும் வாய்ப்பு இருக்கும். ஸோ எல்லா கேட்டகரியிலையும் சான்ஸ் இருக்குது ஏதோ ஒரு சேஞ்ச் நடக்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால தான் பெருசாக பேட்டர்ன் பாசிபிலிட்டி இந்த மேட்ச்சை நம்ம எடுக்கலை. ஸோ யாரெல்லாம் முக்கியமாக பங்காற்ற வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறதையும் கேப்டன் ஆப்ஷன்ஸ் எப்படி இருக்கும், யாருக்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் பார்த்துக்கலாம். ஓகே. ஸோ இப்போது சிஎஸ்கே சைடு இந்த மேட்ச் வரணும் அப்படின்னா கன்ஃபார்மாக லெவலில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸில் யார் இம்பேக்டை க்ரியேட் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா மதிஷா பத்திரினா, நூர் அகமது. ஸ்பின்னை கிரவுண்டை பேஸ் பண்ணி இங்கே கேப்டன் ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. மதிஷா பத்திரினா, நூர் அகமது ஒரு பர்ஃபார்மன்ஸ் பேஸ் இருக்க வாய்ப்பு இருக்குது இது சிஎஸ்கே வின் பண்ணுற போது. ஓகேங்களா. ஸோ அதே போல் கேகேஆர் வின் பண்ணுறாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வருண் சக்கரவர்த்தி, ஹெச் ராணா. ஸோ டாப்பர் பிளேயர்ஸ் தான். ஸோ பர்சன்டேஜ் ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா பத்திரினாவும் ஹர்ஷித் ராணாவும் குறைவாக இருக்காங்க. ஒருவேளை அவங்க டீம் வந்து வின் பண்ணுறாங்க அப்படிங்கிறம்போது ஸோ இவங்க நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குற மாதிரி வாய்ப்பு இருக்கும். ஆல்ரெடி வருணும் நூர் அகமதும் ஆல்மோஸ்ட் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்காங்க. ஏதாவது ஒரு பிளேயர் ட்ராப் ஆக கூட இந்த மேட்ச் வாய்ப்பு இருக்குது. பட் பத்திரினா, ஹர்ஷித் ராணா வின்னிங்கை டிசைட் பண்ணி கொடுக்க ஒரு சான்சஸ் இருக்கும். ஓகேங்களா. ஸோ சிஎஸ்கே சைடு பத்திரினாவும் கேகேஆர் சைடு ஹெச் ராணாவும். ஓகே. ஸோ இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் டெஃபினட்டாக ட்ரீம் டீம் என்ட்ராக வாய்ப்பு இருக்கும். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா ஒருவேளை சிஎஸ்கே வின் பண்ணுதுன்னா முகேஷ் சௌத்ரியும், அதே போல் கேகேஆர் வின் பண்ணுறாங்க அப்படின்னா ஜான்சன் அல்லது வைபவ் அரோரா. ஸோ இதில் ஏதாவது ஒரு பிளேயர் கான்ட்ரிபியூட் பண்ண வாய்ப்பு இருக்கும். ஸோ அதே போல் ஆல்ரவுண்டர் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் ஜடேஜா, அஸ்வினில் ஒரு பிளேயர் ஸோ வின் ஆர் லாஸ் எதுவாக இருந்தாலும் உள்ளே வர வாய்ப்பு இருக்கும் சிஎஸ்கேவை பொறுத்த வரைக்கும். ஸோ கேகேஆரை பொறுத்த வரைக்கும் வின் ஆகிறாங்க அப்படின்னா சுனில் நரேன் ஒரு இம்பேக்டை க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இவர் தான் டாப் மோஸ்ட் பிக்கு. ஸோ ஒரு வேளை ஒன் சைடாக வின் பண்ணுறாங்கன்னா நரேன்கிட்டேருந்து நல்ல பர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்கலாம். ஓகே. இது ஆல்ரவுண்டர் கேட்டகரியில் இருக்கக்கூடிய சின்ன டிப்ஸாக எடுத்துக்கங்க. அடுத்து பேட்டிங் கேட்டகரியில் ஸோ ஒரு வெற்றியை தீர்மானிக்க ஒரு சான்ஸ் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் அப்படின்னா சில நேரங்களில் இந்த மாதிரியான அமைப்பு இருக்கிற இடத்துல ஒரு சில மாற்றங்கள் ஏற்படும். சிஎஸ்கேவை பொறுத்த வரைக்கும் ரச்சன் ரவீந்திரா வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய பிளேயர்ஸாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா. சிஎஸ்கேயில் ரச்சன் ரவீந்திரா. கேகேஆரை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ இங்கே கேகேஆர் என்ன பண்ண போகிறாங்க, லெவல்ஸில் மாறும்போது நாம் எடுத்துக்கக்கூடிய இந்த அமைப்பு மாறுமா அப்படிங்கிற கேள்வி வரும். ரஹானை பண்ணி கன்ஃபார்மாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணணுமா அப்படின்னு கேள்வி கேட்டீங்க. ஸோ அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஸோ இது எக்ஸாம்பிள் வந்து லாஸ்ட் மேட்ச் வந்து ஃபாப் டு ப்ளஸ்ஸி. ஸோ டிசி வின்னு தான். நம்ம ரொம்ப எதிர்பார்க்கக்கூடிய பிளேயராக ஃபாப் டு ப்ளஸ்ஸி தான் இருந்திருப்பார். ஸோ பட் அவர்கிட்டருந்து பர்ஃபார்மன்ஸ் இல்லை. ஸோ அதே போல் தான் இன்றைக்கி அமைப்பும் ரஹானைகிட்டேருந்து பர்ஃபார்மன்ஸ் இருந்து தான். ஸோ நேற்று மேட்ச் நம்ம ட்ரேடிங்க்கு ஸ்கிப்பு கொடுத்ததுக்கான காரணமும் அதுதான். ஃபாப் பர்ஃபார்மன்ஸ் பண்ணல. பட் இருந்தால் கூட முழுசாக நம்ம ஆர்சிபி பக்கம் திரும்ப முடியல. ஸோ அந்த ஒரு காரணம் தான் நம்ம ஸ்கிப் பண்ணோம். ஸோ இன்றைக்கி மேட்சும் அதே போல் தான். அவர்கிட்டருந்து வரணும் அப்படிங்கிறத வாய்ப்பு ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற மாதிரி இல்லை. ஸோ ஒரு ட்ரீம் டீம் என்ட்ராகலாம் கூட போகலாம். பட் இங்கே QDKவும் ஸோ வெங்கடேஷ் ஐயர், ரிங்கு சிங். ஸோ இந்த பிளேயர்ஸில் யாராவது பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வாய்ப்பு இருக்கும். ஸோ ஒரு வேளை அப்படி போச்சு அப்படின்னா மேட்ச் கொஞ்சம் க்ளோஸாக போகிற மாதிரியான அமைப்புக்கு நீங்கள் டீம் செட் பண்ணலாம். ஓகேங்களா. ஓகே. அப்போது கேகேஆர் வேணுன்னா QDK மஸ்டாகவும், சிஎஸ்கே வேணுன்னா ரச்சன் ரவீந்திரா மஸ்டாகவும் இருக்க வாய்ப்பு இருக்கும். ஓகேங்களா. ஸோ ஆல்மோஸ்ட்டு ஓரளவுக்கு கவர் பண்ணிட்டோன்னு நினைக்கிறேன். ஓகே. இப்போ கேப்டன் ஆப்ஷனுக்கு வந்துடலாம். கேப்டன் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும்
ஆல்ரவுண்டர், பவுலர், பேட்டர். ஸோ இந்த 3 கேட்டகரிக்கு கேப்டன் ஆப்ஷன் இருந்தாலுமே மோஸ்ட் ப்ராபப்ளி பவுலர், ஆல்ரவுண்டர். ஸோ இங்கே கொஞ்சம் அதிகமான வாய்ப்பு இருக்கிற மாதிரி இருக்குது இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். ஸோ அப்படி யாருக்கெல்லாம் அந்த வாய்ப்பு இருக்குது அப்படின்னா, சுனில் நரேன், ரவிச்சந்திரன் அஸ்வின். ஸோ இது ரேர் திங்க். ஸோ இதுதான் எப்படி மேட்சை ப்ரோக்ரஸ் பண்ண போகுது அப்படிங்கிற கேள்வி வருது. ஸோ ஜடேஜா. ஸோ இந்த 3 பேர் ஆல்ரவுண்டர் கேட்டகரியில் கேப்டன் ஆப்ஷன் ஆகும். பவுலிங் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் நம்ம அந்த இடத்துல கொடுத்ததான் மஹிதா பத்திரினா, நூர் அகமது, ஹெச் ராணா, வருண் சக்கரவர்த்தி. ஸோ இந்த 7 பிளேயரும் கேப்டன் ஆப்ஷனில் இருக்கிற பிளேயர்ஸ். ஸோ நியூவாக வரக்கூடிய பிளேயர்ஸ் யாரையும் நம்ம கணக்கில் எடுக்கலை. ஸோ அப்படி வரும்போது அந்த குறிப்பிட்ட பவுலர்ஸுக்கும் ஒரு சான்ஸ் இருக்கலாம். ஸோ அது எப்படி இருக்குன்னு பார்த்து தான் நீங்கள் டிசைட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ எக்ஸாம்பிளுக்கு யார் வந்தால் அந்த வாய்ப்பு ஏற்படும் அப்படிங்கிறத பவுலிங் கேட்டகரியில் பார்த்தோம் அப்படின்னா, ஸோ பவுலிங் கேட்டகரியில் பெருசாக இல்லை. ஸோ இந்த ஆல்ரவுண்டர் கேட்டகரியிலே அனுகுல் சுதாகர் ராய். ஸோ அவ்வளோ வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற கேள்வி வருது. மொயின் அலி, மேபி மொயின் அலி உள்ளே வரும்போது யோசித்து பார்க்க வேண்டிய ஒரு பிளேயராக இருப்பார். ஸோ பவுலிங் கேட்டகரியில் பெருசாக அந்த வாய்ப்பு இல்லை. ஸோ பெருசாக மாறலை. ஸோ மொயின் அலி வந்தாருன்னா அவரை நீங்கள் ஆட் பண்ணலாம் கேப்டன் ஆப்ஷனில். ஸோ இதில் பெஸ்ட் ஆஃப் கேப்டன் அப்படின்னு சொல்லி எடுத்தோம் அப்படின்னா, என் அகமது ஸ்பின் பேஸில் கொடுக்கும்போது இங்கே வருண் சக்கரவர்த்தி, ஸோ சுனில் நரேன், ஜடேஜா. ஸோ இந்த 4 பிளேயரும் பெஸ்ட்டு கேப்டன் ஆப்ஷனாக இந்த மேட்ச்சுக்கு இருக்க சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த வீடியோ சிம்பிளாக தான் போட்டிருக்கோம். காரணங்கள் டெஃபினட்டாக 2 சேஞ்சஸ் இருக்கும். டோட்டலாக அந்த அமைப்பு அப்படிங்கிறது மாறும். ஸோ அப்போ சின்னதாக மாற்றங்கள் கூட ஏற்படலாம். மினிமமாக ப்ளே பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் மேட்ச் நம்ம நல்லா பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.